கோவிந்தா கோவிந்தா எனக்கு தெரிந்து வைக்க வேண்டும் அப்பா கோவிந்தா கோவிந்தா
ரகுராமா நடு ரோட்டில விடலாமா ரகுராமா இந்த நடு ரோட்டில விடலாமா ஐயா ரகுராமா இந்த கோனூர் கிராமத்துல விடலாமா ஐயா ரகுராமா இந்த கோனூர் கிராமத்துல விடலாமா பாக்குறாங்க உப்பாடு போட்டு பாக்குறாங்க இந்த பணியோடு போட்டு பாக்குறாங்க போய்டா என்பற்ற வாழும்படி உனக்கு ஆசீர் கொடுத்திருக்கிறேன். என்னப்படி வாழ உனக்கு ஆசை. நல்லா இருப்பா தம்பி. என் பெருமானே வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருப்பா. அதிக குடியாத எருமுட்டை கொட்டும். நல்லதா குடியா லபடுவாயா கோவிந்தா நாராயணா எப்பேற்பட்ட ஆளு திருப்பதி மேல அமர்ந்திருக்கு ஏழுமலையாச்சு ஏழு மேல இருக்கு ஏழுமலையாச்சு கோவிந்தனாச்சு ஒரு பாதத்தை ஒரு பொம்பளை தீண்டி கும்பலாமா ஏன் பகவான பெண்கள் தொட்டு கும்பிட கூடாது தம்பி அங்கிருந்து பெண்கள் பஜனையா பாத யாத்திரை போகலையா போட்டு பாத யாத்திரை போறாங்க பெண்கள் பஜனை பாடலையா பெண்கள் ஏன் பகவான தொட்டு கும்பிட சொல்ற தம்பி ஏமா திருப்பதிக்கு போறாங்க நட யாத்திரையா போறாங்க பஜனை பாடுறாங்க மொத்தம் நடையில தெரிஞ்சு பெண்கள் நட யாத்திரையா போறாங்க பஜனை பாடுறாங்க மொட்டை அடிக்கிறாங்க எல்லாம் போடுறாங்க இந்த நேரத்துக்கு சுத்தமா இருக்கிறியா ஆனா புண்டம் என்ன புண்டாரி பண்ண முண்டாரி தம்பி 5 நாளும் மஞ்சா தேய்ச்சி போட்டு குளிச்சுட்டு முகம் மாற எப்படிங்கிற தம்பி மங்களகரமா படுறா அதான் காலைல ஈர போட விட வந்தியா பகவானே சபையை பார்த்தனையா சபையை பார்த்தேன் எப்பேற்பட்ட சபை லட்சுமி கடாட்சி வந்த சபை எதனால் கூடப்பட்ட சபை அந்த அங்காள பரமேஸ்வரி திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை அது சரி தம்பி அங்காள பரமேஸ்வரி வழிபட்டு அந்த அம்மனுக்காக தேர் திருவிழாக்களை செய்து வருஷந்தோறும் ஆமா இந்த தெருக்கூத்தை வைத்து இப்போ ஒரு நம்ம இந்த மாசத்துல ஒரு 5-6 ராத்திரி ஆயிடுமா அது விடுறா ராத்திரி ஆடிருப்போம் போன ஊரு பூரா சத்தியமா 4 பேர் இல்ல போய் ஊரும் அணுகுமலையில இருந்து தெய்வேந்திரத்துல இருந்து கூட போட்டா எங்கடா அது கூட போட்டுதான் ஆனா பந்தல்லாம் ஏகப்பட்ட பந்தல் போட்டது அங்க பந்தலையும் இல்ல அதுக்கே பந்தல் போட்டிருந்தா இன்னும் பக்கத்து ஊரு ஜனனும் தம்பி பந்தல் போட்டிருந்தாதான் கதை தெரிஞ்சுட்டு ஏன் பந்தல் போடாம ஒரு ஆயா தாத்தா மேல மடியில பாத்தீங்க நான் கண்டுபிடிக்கல நினைக்கிறியா காலைல உட்காந்து பேசி வீட்டுக்கு போறேன் தம்பி இந்த பனிக்காலங்களிலேயும் ஆமா பகவானே இந்த பனியில மேலையும் ஓய்வுதி கீழையும் முட்டை வாச மாட்டியா மேல பனி பெய்யுதா தலை நினைச்சா சளி பிடிக்கும் சளி பிடிச்சா மூக்கு கீ ஓய்வுதா அப்புறம் வாயில போட்டு முடியும் கீழே ஓய்வு மேலே தம்பி இப்பேற்பட்ட பனி காலங்களிலேயும் இந்த தெருக்கூத்துக்கு வாய்ப்பு கொடுத்த நமக்கு பெருமை தேடி கொடுப்பதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அன்பு உள்ளங்களுக்கு அருமையர் தாய் தந்தைமார்களுக்கு தம்பி என்ன மாசம் என்ன தேதி என்ன ஊரு மாசி மாசம் 4ஆம் தேதி 12 மணி மாசி மாசம் ஒண்ணுல வாதியாரு குளிர் போரு போயிட்டு என்ன பண்றாங்க குளிருக்கு போரு போயிட்டுறாங்க
ஐயா மாசி மாசம் தமிழ் தேதி 4ஆம் தேதி இங்கிலீஷ்ல 17ஆம் தேதி 2வது மாசம் 2025. இதோ கோனூர் கிராமம், விழுப்புரம் மாவட்டம், கோனூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் காணை வட்டம் ஒன்றியம் கேட்டு சொல்லுங்க. சரி, காணை ஒன்றியம். புரியுதா? ஏன் இதை சொல்ல வரணும் கேட்டா தம்பி, இந்த நாளையில இப்பேற்பட்ட ஒரு நாளையில இந்த மாதிரி பனிகாலமா இருந்தாலும் இந்த தெருக்கூத்துக்களை வாய்ப்பு கொடுத்து உட்கார்ந்து இருக்காங்களே மக்கள், கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதான் நாங்க உட்கார ஏன் 145 வீரம் அந்த நம்பிக்கை அதெல்லாம் அப்படி கிடையாது தம்பி. சொன்னேன் ஞானம் இல்லைன்னு சொன்னா கூத்து பார்க்க யாரும் வரமாட்டாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைவர்களும் ஞானமுள்ள ஜீவாத்மா. கண்டிப்பா இந்த இது சவள பக்கம் ஆம்பூர், இந்த பக்கம் சத்தியகண்டநல்லூர்ல இருந்து வந்துக்கிறாங்க. அந்த மாதிரி தம்பி, நம்ம பேர்ல ஆசை அன்பு வைத்து இந்த தெருக்கூத்துக்கு வாய்ப்பளித்து நமக்கு பெருமை தேடி கொடுக்க வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தை கற்றறிந்த கலதனவான்களுக்கு இந்த சிறுவன் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். வணக்கம். ஆழ்வார் பகவானே, விளக்கம் விவரமா எடுத்து அவன் அடிச்சா உனக்கு என்னடா? நாங்க 2 பேரும் யார் தெரியுமா? யார் 2 பேரும்? 2 பேரும் அண்ணாந்து ஊம்பி. நான் அண்ணன், இவன் என் தம்பி. என்னது? நான் அண்ணன், இவன் என் தம்பி. இவருக்கு நீ அண்ணனா? என்ன, நான் அண்ணன், என் தம்பி தாங்க. எனக்கு முன்னாவு பிறந்தா 2 வருஷம் சென்று நான் பிறந்ததா அவனுக்கு நான் தம்பி. ஏன்டா முன்ன பிறந்தா அண்ணன் யாருக்கும் தெரியாதடா? என்ன பண்ணு? அது சரி, அண்ணன் தம்பிகள் ரைட்டு. நீ சப்பியா இருக்கா, நீ தொப்பியா இருக்கியா? அது எங்க வீட்டுல பெரிய ஒரு கதையாது. இதுல ஒரு கதையே இருக்கா? ஆமா. சரி பட்டு சொல்லி. எங்க அம்மா கர்ப்பம் பண்ணாங்க, இவன் வயிற்றுல இருந்தான். சரி, இந்த 5வது மாசம் 7வது மாசம் டாக்டர் செக்கப்புக்கு போவாங்க. இந்த 7வது மாசம் டாக்டர் செக்கப்ல எங்க அம்மாவுக்கு மஞ்சள் காமால ரத்தத்துல கலக்குது. இது எந்த குழந்தை பிறந்தாலும் இது தாய்ப்பால் கொடுக்க கூடாது, குட்டி பால தான் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா நீ பிறக்கும் போது எந்த நோயுமே கிடையாது. 4 கிலோ 400 கிராம் நீ. ஆமா, இவன் 2,200 தான் இருந்தான். நீ 4 கிலோ இருந்த. 400 கிராம். அது 4 கிலோ 2,200 தான். சத்தியமா அழுவுறீங்க. அதனால பகவானே, எங்க அம்மா மாங்காய் கோட்டை சப்பரால சப்பிட்டான், இவன் உப்பிட்டான். நல்ல பரவாயில்லடா. சரி, அது போகட்டும். சொன்னாதான் தெரியும் சொல்றேன்டா இவன். சொன்னாலும் தெரியும். ஐயே, நீ அதான் சொல்றியா? ஆமா. ஏண்டா பகவான் போட்டாவாது பார்த்தியா? பகவான் போட்டா பாத்துக்கிறேன். எங்க பார்த்த? மாதா கோயில். பகவான் போட்டா பகவான் கோயில் இருக்காது. பஜனை கோயில் இருக்கும்டா. பகவான் போட்டா வண்டி எங்க இருந்து வந்தா? திருவண்ணாமலை இருந்து வந்தோம். திருவண்ணாமலை இருந்து வந்தேன். கரிகால்பட்டு வழியா வந்தேன். வரவையில ஆலயத்தை பார்த்து போட்டோ பார்த்து தவிர ஆலயத்தை பார்க்கல. அதான் ஏசுநாது பகவானே, உங்க விளக்கம் விபரமா சொல்லுங்க. என்னை யாரும் தெரியல தம்பி. வசுதேவாகிக்கு சிசுவாய் பிறந்தீங்க சோதை மறை வளர்த்த கண்ணனே, அலை கடலில் துயற்ற மணி வண்ணனே, அலை கடலில் துயற்ற மணி வண்ணனே. அவைக்கு புதையும் பாவை குடித்தாய் சொந்த அம்மாக்கள் சொந்த
இப்ப புரிஞ்சு போச்சதா நான் யாருன்னு இப்ப ஒண்ணு புரியல. ஐயா ஆட்டுக்காரி கோழிக்காரி பன்னிக்காரி வச்சு வச்சுற வேணும்னா வந்து நீங்க சாப்பிடுங்க. ஐயா வேணா நான் பிடிச்சிட்டு போட்டு வேவைங்க. இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு எடுத்து பார்த்தா ஊசம் அடிக்கும். இதே பிரிட்ஜில் வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும். அந்த வாரம் ஸ்டார்ட் பாருங்க. போன வாரம் கூட உண்மை வெளியே சொல்லலாம். யார் சாப்பிட்டாங்க? அம்மா நெல்லும் பாரு அம்மா. அம்மா அந்த வாரி எப்படி இருந்துச்சு? அவர் நண்டு கூட சாப்பிட மாட்டாரு. ஏன்டா அவரு உயிரவாங்க? ஒரு விதமா நல்லதான் பாடுறான், பொருத்தமா தான் பாடுறான். இவனும் நான் எழுதின பாட்டுங்க. நாங்கள் மெண்டல் எழுதி தம்பி சொல்லுங்க. மடிவில் முதலையான பிடியில் அகப்பட்டு துடியாய் ஓராண்டு காலம் தாவிட முடிவில்லாது மூலமே என்று கூவிட முடிவில்லாது மூலமே என்று கூவிட அங்க லட்சுமி சங்கு சக்கரம் ஆதிசாசனங்களோட வாகனம். அங்க லட்சுமி சங்கு சக்கரம் ஆதிசாசனங்களோட வாகனம். இதை மறந்து பலசாலியாய் பார்த்தவா, இதை மறந்து பலசாலியாய் பார்த்தவா, அந்த முதலை யாரையும் சாபம் தீர்த்தவா. இப்ப புரிஞ்சு போச்சா யாருன்னு? இப்ப ஒண்ணு புரியலங்க. அவரக்கா வெண்டக்கா முருங்கக்கா உங்க அக்கா எதிர்விட்டு பூமிக்கா வர சொன்னா உங்க அக்கா தான் மல்லிகா. கேட்டு பாரு ஊருல அம்மா குற மாசத்துல போறோம். மாசத்துல பிறந்தல பிறந்தா மாசத்துல பிறந்துட்டு போய் 6 மாசம் போறத கம்மி கூட அச்சம் பயமே இல்லையா? நல்ல பேர் எடுக்க மாட்டீங்களா? ரொம்ப நெட்ட விட்டாங்க. நல்ல பகவானே ஆகி வச்சா குண்டனோட மெத்தி தின்னு போயிடறான். தம்பி இப்பயும் ஒண்ணு புரியல. தெரியும் ஐயா நான் ஒண்ணு சொல்றேன். இவனுக்கு பேர் இருக்கு, எனக்கு பேர் இருக்கு. இவன் பேர் குஞ்சன், மனோரஞ்சன். என் பேர் மெண்டல் பூபதி. என் பேர் பள்ளிப்பட்டு பள்ளி. அவன் பேர் சித்திரம். ஆமா மாமா, இது மாதிரி பல விதமான பேர் இருக்குது. உன்னை நான் அண்ணான்னு கூப்பிடுறேன். அடி சக்க நான் நல்ல பையன் தான். தம்பி தீர்த்தனே பாண்டவர்க்கு சாரதியாகி பட்டட்டும் 18ஆம் போர் முடித்தாய். அந்த பாண்டவர்க்கு மூடி கொடுத்தாய். இப்ப புரிஞ்சு போச்சாடா ஐயா? நான் உங்களை என்ன தான் கூப்பிடுறது. ஆம்பளை பசங்க சண்டை போடுவாங்க பெரியவங்களா, தூக்கி கடை சொல்லுவாங்க. ஆம்பளை பசங்க கூட உனக்கு வேலை சொல் தம்பி. ஐயா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் மெண்டலாவே ஆயிட்டேன். அது விபரமா சொல்லணும். மெண்டலாவே ஆயிட்டேன்.
ஏய் பகவானே அங்கே என்ன படையால் பக்க செய்ய துச்சதன் மாதவா திரு மாமரை புகழும் மதியாதவா திரு மாமரை புகழும் மதியாதவா மனித பிறவியின் ஜனனம் போதுமே இனி வரவும் தாருமே மனித பிறவியின் ஜனனம் போதுமே மனித பிறவியின் ஜனனம் போதுமே இனி வரவும் தாருமே மாய பிறப்பறுத்து ஓட்டையா மாய பிறப்பறுத்து ஓட்டையா இது மைந்தன் சிறுவர் சேகர் பாட்டையா ஓ ஆழ்வார் இப்ப புரிஞ்சு போச்சடா ஒண்ணுமே புரியல தெளிவா சொல்லு அம்மா பாடனாலையும் சொல்ல போறது கிடையாது எத்தனை மாடி கட்டினாலும் மொட்டை மாடி தம்பி சரி சுருக்கமா சொல்றேன் சொல்லுங்க வைகுந்தமே 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 பொற்பிடமா அமர்ந்தருளிய ஸ்ரீ ஸ்ரீ நமோ நமோ நாராயணமூர்த்தி பகவானே பகவானே எது தெரியுமா ரெண்டாவது வாட்டி உயரம் அவன் கால்ல ஏண்டா கொஞ்சம் இது கும்பிடுறான் அதை ஏன் கேக்குறீங்க இது ஐவர் ஆகிட்ட ஏன் வட்டி கூட்ட பணம் வரல வட்டி கூட்ட பணம் வரல ஏய் ஏய் அரசா காட்டுங்க நான் ஒண்ணு பண்ணிட்டு இரு 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 ஏன் பூங்க தம்பி பகவானே வாங்க அடிச்சு போட்டு வந்த வார்த்தை வரணும் இரு 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 சொல்லுங்க பகவானே வைகுந்த பகவான் விளக்கமா புரிஞ்சிச்சுங்க இளங்கன்று பயமறியாதுன்னு அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க எட்டதான் இருப்பான் எவனா இருந்தாலும் நீ ரொம்ப கிட்ட நிக்கிற நீ ஆமாமா விடுங்க அப்படிதான் இருக்காரே பசங்க ஏய் நாராயணனா இருந்து நாராயணனா இருந்து இந்த பிறவி கண்ணன் அவதாரம் இந்த பிறவி கண்ணன் அவதாரம் என்ன அவதாரம் இந்த பிறவி கண்ணன் அவதாரம் நான் பிறந்த இடம் பிறந்த இடம் தாங்கள் அவர் பேர் என்னடா தயக்கமில்லாத சொல்றான் பாரு ஏய் உனக்கு பரிசு வைக்கிறாங்க ஆமா மல்லிகா கடாச்சுமா விருத சாரணி கேட்ற பேர குப்பை ஒரே கப்பு பேர் விட்ட பேர் வச்சுக்கிறாங்க பாரு அந்த காலத்துல விருதசாரணி விரதசாரணி பாஞ்சாலி பேருக்கா பாஞ்சாலி விருதசாரணி நாலு நாமத்தை இல்ல விருதசாரணி திரௌபதி பாஞ்சாலி யாகஜனி விருதசாரணி அது போட்டோம் தம்பி அப்படி நான் நாராயணனா இருந்து இந்த கண்ணன் ஜனனம் எதற்காக இந்த ஜனனம் எதற்காக நான் பிறந்த ஊரு கேட்டு தெரியுமா உனக்கு ஐயா தெரியாது ஐயா சொல்லித்தான் தாங்கல் சொல்லிட்டான் தம்பி அது இல்ல ஆ நான் வடமா மதுராபுரி மேவிய நாதன்
ஓடி மானம்மா சிறுவரை எடுத்துவே நான் விளையாடி மாலாவை பேசி போவா இதமுடன் கோபியர் புதி வர வந்தியன் விதவித ஜால விரோதங்கள் செய்தேன். பேசக்கூடாது தம்பி. ஐயா நீ பிறந்த நாடோ வடமதுரை. வடமதுரை வடமதுரை அப்பேற்பட்ட வடமதுரையை ஆண்டு வந்த என் தந்தை வசதி அவருக்கும் என் தாய் தியாவகி அம்மனுக்கும் தம்பி நான் 8ஆம் போரு எட்டி பாத்திரம் அவனை குட்டி இவன் கொஞ்சம் எட்டி பாருங்க. அதே வட்டண்டா 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 அவர் வந்தாதானா வாழ்க்கை. நீ வாங்க உன் பொண்டாடி 2வது பொண்டாடி மூதியை கூட போங்க. லட்சுமி வந்த பிற்பாடு தான் மூதியை வருவான். லட்சுமி என் வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா என் அக்கா அது தம்பி. பகவானே கொஞ்சம் மறுத்து பேசாத. இவங்க சண்டைக்கு வந்துருவாங்க கொஞ்சம். ஆமா ஜாக்கிரதையா இரு. ஆமாடா சண்டைக்கு வந்துருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அடக்கி வாசி. இதெல்லாம் ஞானமான ஊர். ஏய் தம்பி அப்படி 8வது பிள்ளையா பிறந்து சொன்னா காரணம் என்ன சொல்லுங்க. ஏய் குட்டிப்பா பேசாது. தம்பி ஏன் கண்ணு பிறந்தேன் எதற்காக எங்க வாத்தியார் அடிக்கடி சொல்லுவாரு. ஏண்டா பகவான் வேஷம் கட்டிட்டு போறிய? ஆமா கண்ணனா ஏன் பிறந்தாருன்னு வரலாறு சொல்லுண்டா. சொல்லு சொல்லு அப்படின்னு இல்ல அதெல்லாம் சொல்லி உட்கார்ந்து இருந்தா கூத்து பார்க்கறதும் ஜெயிச்சு போடுவாங்க. நான் சொல்லுவேன். நான் அதான் இல்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லு. அது சொல்றதுக்கு என்ன அதுக்கு என்ன சொல்றேன்னு சொன்ன எனக்கு அது பாட்டு சொல்லி கொடுத்தாரு. எப்படி நான் கண்ணனா புவியிலேயே பிறந்தேன். எதற்காக தம்பி இந்த மிகுந்த ரசராலே மெலிந்த பொம்மாயே பூமாதேவி ஜனத்தொகை அதிகமாயி போச்சு. மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. ஆமா அப்போ படிப்பு தொழில் செய்யக்கூடிய பிரம்மதேவா அந்த பூமாதேவி ஓடி பிரம்மதேவன் கிட்ட சொல்றான். ஐயா ஐயா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. தொகை அதிகமாயி போச்சு. ஆமா இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கிறாங்க. என்கிட்ட சொல்லி நான் நம்ம செய்ய முடியும் என் வேலையை நான் செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாருகிட்ட போனா இந்த குறை தீரும்? யாருகிட்ட போனா இந்த குறை தீரும் அப்படின்னு தம்பி அவர் இருவரும் கூடி
பிரம்மதேவனும் பிரம்மதேவன் பின்னாடி பேசாதையா நடந்து போச்சுன்னு திரும்பி கௌரவமா வந்துடணும். ஐயா சும்மா அரும்புதான் வருது எனக்கு. சொல்லுங்க. சுத்தமா பைத்தியக்காரனா ஆயிடாது. என்ன பண்றது அப்புறம்? சரி, அதனால பிரம்மதேவனும் தங்கை உமா பார்வதியும் உங்ககிட்ட வந்தாங்க. பூமாதேவி தான் அதான் பூமாதேவி. அதான் பூமாதேவிங்க. இந்த இவனால என் வாய போடல இருக்குங்க. சிந்தனை ஒரே சிந்தனையா இருக்க. அவங்க ஞானமா கூத்து பாப்பாங்க. ஆத்தா பார்த்தா ஆத்தா பேர் வந்துச்சு ஐயா. பூமாதேவி. பூமாதேவி பிரம்மதேவனிடத்தில் முறையிட்டார். இருவரும் கூடி கைலாயம் வந்தார்கள். கைலாய சிவபெருமான் வந்தார்கள். ஆமா. மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? 2 3 பேர். மூவரும் கூடி என்னிடத்தில் முறையிட்டார்கள். என்ன காரணம்? ஏ கண்ணா, ஏ நாராயணா, இந்த பூமி பாரம் தீரணும்னு சொன்னா அது ஒன்னாலதான் முடியும் அப்படின்னு முறையிட்டார்கள். அப்போ மொத்த பேரும் ஒன்று கூடினார்கள். ஆமா, இப்ப இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடத்தணும் அப்படின்னா திருவிழா ஒண்ணு இந்த ஊர்ல பிரமுகர் பெரியவங்க எல்லாம் ஒண்ணா கூடி அன்னைக்கு ஒரு கூட்டம் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், எம்முடன் சித்தி வித்தியாசம் சித்தர்கள் அனைவரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு சபையை கூட்டி ஏ கண்ணா, இந்த பூமி பார தீர்ப்பதற்கு ஒன்னாலதான் முடியும். வேற யாராலையும் முடியாது அப்படின்னு ஒட்டு மொத்தமான பேரும் எனக்கு சொன்னாங்க. இல்லனாலும் கஷ்டமாகுது, வந்தாலும் அப்போ அதனாலதான் இந்த உலகத்தில் எத்தனை கடவுள் இருக்கோ அதான் தேவந்தூர் ராமசாமி வாத்தியார் இந்த பாட்டை எழுதினார். எப்படி? எத்தனை கடவுள் உண்டா அத்தனை கடவுளுக்கு என்பெரும் மண் முதலாளிங்க போனூருக்கு கேள்விதான். கடவுள் ஏதாவது என்று சொன்ன பாதகர் இறைவனுக்கு எப்பொழுது எதிராக எத்தனை கடவுள் உண்டா அத்தனை கடவுளுக்கு என்பெரும் மண் முதலாளிங்க நீதான் முதலாளி அப்படின்னு கடவுள் பூரா ஒன்று சேர்ந்து நீதான் எங்களுக்கு எல்லாரும் முதலாளி. நீதான். அப்ப நான் என்ன சொல்றேனோ அதை நீ அப்படியே கேட்கணும். நீங்க ஒத்தனை பேர் கேட்கணும் அப்படின்னு கேட்டேன். நீ என்ன சொல்றியோ அதை நாங்க தட்ட மாட்டோம். சிவபெருமான் கூட சொல்றாரு, நீ என்ன சொல்றியோ நாராயணா நான் செய்யறேன் அப்படின்னு. அப்பதான் பார்க்கடலை வரவைத்து அளவில்லாத பசு கூட்டங்களாக பிறக்க செய்தார். ஆமா. துரோணன் என்பவரை வரவழைத்து நந்தகோவராக பிறக்க செய்து அந்த துரோணன் மனைவி தரை என்பவரை வரவழைத்து யசோதியா பிறக்க செய்தோம். காசிவரை வரவழைத்து வசுதேவராக பிறக்க செய்தோம். அந்த காசிவருடைய மனைவி திதி அதிதி. காசிவருடைய மனைவி அதிதி. வாயில வராத பூ பேதியா கூத்துல வச்சாங்க. அது பொறுமையா சொல்லு. அப்போ காசிவருடைய மனைவி திதி அதிதி தேவகி ரோகிணியாக பிறக்க செய்தார்கள். அந்த தேவகி ரோகிணிக்கும் என் தந்தை வசுதேவருக்கும் 8வது பிள்ளையாய் பிறந்து 8 வயதில் என் அம்மா கம்சனை மடித்து
ஏகப்பட்ட விவகாரம் யா விவகாரம் ஆமாங்க அதெல்லாம் போய் போகுது இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன மகனே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் காலைல பணியேறி அடுத்த போறோம் பின்ன சந்தோஷமா வந்தா ஏன்னா ஒரு விஷயம் இருக்கும்டா கார் இல்லாம யாரும் சந்தோஷப்படுவாங்க நானே சொல்றது பகவான் பின்ன ஏன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நீங்க நம்ம வீட்டுல கல்யாணம் அப்படின்னா சந்தோஷப்படலாம் நீங்க நம்ம வீட்டுல நம்ம ஆயாக மஞ்சள் தண்ணி அப்படின்னா சந்தோஷப்படலாம் ஆயாக மஞ்சள் நம்ம தங்கச்சி மஞ்சள் தண்ணி சந்தோஷப்படலாம் எதுக்காக குடிய தண்ணி என் தண்ணி வாங்கி வாங்கி குடி இன்னொரு 50 கொடுக்கலாம் 145 காலைல ஏற்கனவே ஒரு 100 ரூபா ஒரு ஆள் கொடுத்தாங்க தம்பி திருவரங்கன்னா அதனே வந்திடு திருமகள் காடாட்டம் தந்திடு கராவின் உயர்வதைத்த கடவுளே மரகதம் எண்ணியன்னா மச்சாவுதாரா மங்க என்ன லட்சுமியா பார்பள்ளங்காரா கரிய முகில் வதன ரூபகம் சம்மாரா கரிய முகில் வதன ரூபகம் சம்மாரா கலங்கடத்திய ஜாலமு செய்யாது ஞானம் அளித்திடும் நீரஜகண்ணா கலியுக தெய்வம் என்னை காக்க இந்த பணியில மாற்றம் கலியுக தெய்வம் என்னை காக்க வையா நான் கதறி எழு சத்தம் செவியை கேட்கவில்லையா கல்லோ உன் நெஞ்சோ கரையாதோ சொல்லையா கல்லோ உன் நெஞ்சோ கரையாதோ சொல்லையா காமனை அழித்த பெண்மனை கொடுத்த மகாராஜேஸ்வரி மகாக்கணம் பொருத்திய இந்த கோனூர் நன்னகரத்திலே வாச வரக்கூடிய இந்த அங்காள பரமேஸ்வரி வழிபட்டு அந்த அங்காள அம்மனை கும்பிடக்கூடிய குழுவினர்கள் விழா குழுவினர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடக்கூடிய விழா குழுவினர்கள் எனக்காக பட்டு பிதாமரம் அளித்து எமக்காக 100 ரூபாய் பணமும் அளித்திருக்கிறார்கள் அவங்களுடைய குடும்பத்தில் அங்காள பரமேஸ்வரி துணையிருந்து பக்க சம்பத்து மனசம்பத்து குடி சம்பத்து குபேர சம்பத்தா வாழ வேண்டும் என்று அங்காள பரமேஸ்வரியை பிரார்த்திக்கின்ற சுவே ஜெயம் இதே ஊரா இந்த கோனூரை சேர்ந்த வி ராஜேந்திரன் ஐயா எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் என்பவருடைய கடாட்சம் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு என்பொற்று வாழும்படி இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். மகாராஜேஸ்வரி மகாக்கணம் பொருத்திய ஆறுயிர் எங்க அம்மா இந்த கோனூரை சேர்ந்த விரதசாரணி என்று சொல்லக்கூடிய ஆறுயிர் எங்க அம்மா எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அதனுடைய குடும்பத்தில் அதற்கு உடல் பலம் தேக பலம் மனோபலம் கொடுத்து அங்காள பரமேஸ்வரி இன்னும் கொஞ்ச காலம் அதற்கு நோய் நொடி இல்லாத என்பெருமான் துறை இருக்க பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். கப்பூர் ராஜேந்திரன் சரிங்க கப்பூர் நன்னகரத்திய வாச வரக்கூடிய புயர் திருவாளர் ஐயா ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் என்பவர் அவருடைய ராட்சியம் பெற்று அவர் கும்பிடக்கூடிய குலதெய்வ துறையிலிருந்து காத்திருக்க வேண்டும் என்று என்பெருமானை பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். இன்னும் ஒரு 100 ரூபாய் இருக்கும். பேரு சக்தி கண்டானன் அருணா பேரு
இல்லடா அவன் நம்ம மாமலா போய் அருள்தான் அவங்க விழாவுக்கு நமக்கு கிடைக்கல. அருள் அருள் சத்திக்கண்டா நல்லூர் அன்னகத்திலே வாச வரக்கூடிய நம்ம பேர்ல அன்பு ஆசை வைத்திருக்கக்கூடிய அருள் என்று சொல்லக்கூடிய நண்பர் நமக்கு நண்பர், உயர் நண்பர். ஆமா, எனக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எங்க கம்பெனி கட்டியக்காரன் பூபதிக்காக 100 கொடுத்திருக்கிறார். தப்பா சொல்றீங்க. மெண்டல் பூபதி அருண் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர் குடும்பத்தில் அவங்க கும்பிடக்கூடிய அந்த ஊர் மகமாரியம்மன் துணை இருந்து ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். சுப்பிரமணிய செட்டியார் கெங்கையம்மா, இதே கோனூரை சேர்ந்த சுப்பிரமணிய செட்டியார் கெங்கையம்மாள், இவர்கள் 2 பேரினாலும் எமக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 50 அவருடைய குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று அங்காள பரமேஸ்வரி துணை இருந்து அவங்க நினைக்க ஈடேறும்படியாக அந்த அம்பாள் துணை இருக்க வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். கொடுத்து வச்சா வேற யாருன்னா கொடுத்து பார்த்தா வாதியார் 3 கோடி ரெடி பண்ணிட்டார். 50 ரூபா தேவைப்படும். தம்பி எனக்கு பீரோ இருக்குது. நீ இன்னைக்கு பணம் கொடுக்க சொல்ற இந்த கோனூர் மேடையில ஒரு சமயம் அது தெரிஞ்சது ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் கூட இருக்கலாம். ஹரிச்சந்திர நாடகம் வச்சுட்டு தம்பி எம்மா காசு கொடுத்தாங்க தெரியுமா இந்த ஊர் மக்கள். எனக்கு புரியுதா உனக்கு? அந்த மாதிரி அவங்க எவ்வளவோ எனக்கு கொடுக்கணுமோ, எவ்வளவோ என் ஆட்டத்தை ரசிக்கணுமோ, அந்த மாதிரி இந்த ஊர் மக்கள் அத்தை நாடகத்தையும் வச்சு ரசிச்சு பார்த்தவங்க. அதனால அதை மறக்க முடியாது கோனூர் நகரம். அதை விடு. ஆனா இன்றைய தினத்தில் ஒரு புதுமையான விளையாட்டு விளையாடணும். புதுமையான விளையாட்டா? அது பொண்டாட்டி கூட தான் இருக்கணும். நாங்க அப்பதானே பனியில சூடு வரும், அப்புறம் போக போக மூடி வரும். போக மாமியோட ஏறு ஏறும் மூடு. அப்பதானே அந்த பனியில அதனால இன்றைக்கு எனக்கு ஒரு மிகுந்த ஒரு ஞாபகம் வந்துடுது. அதனால தன்னந்தனிமையா இருக்கக்கூடாது. அதனால என்ன சொல்லு சொல்லுங்க. தன்னந்தனிமையா இருக்கக்கூடாது. அப்புறம் கெட்டிக்காரன் 8 நின்று பேசுவான். அவா மூதாதிங்க. அதனால லட்சுமி பகவான் அழைத்தா இருந்து சீக்கிரம் லட்சுமி கொண்டா சீக்கிரம் லட்சுமி தர்ப்பா
ஊத்து பாருங்க. என்ன பண்ணணும்?